ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க, 1 கப் அளவு முந்திரி பருப்பு, 1 கப் அளவுக்கு வால்நட் அதாவது அக்ரூட்னு சொல்வோம்ல அது சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயே நான் சொல்லியிருக்க எல்லா பொருட்களும் அளந்துக்கோங்க, அப்போ தான் ரேஷியோ மாறாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பாருங்க லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். அதே கடாயில் மக்கானாவும் வறுத்தெடுக்க போகிறோம். அதாவது இதை லோட்டஸ் சீட்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடைகள்லையுமே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கூட கிடைச்சிரும். இது வந்து நீங்கள் எந்த கப்பில் நட்ஸ் எல்லாம் அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு மக்கானா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. மக்கானா வந்து கிட்டத்தட்ட நம்ம பொரியெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான். ஆனால் இது நல்லா வறுத்துட்டு தான் சாப்பிட முடியும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். வறுபட்டுருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மக்கானா எடுத்து கையில் உடைச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போ அது நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்குனீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக உடையுது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இதுவும் ஆறட்டும். அடுத்து அதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரோட்டீன் பவுடரோட கலர் சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக தான் நான் வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா படபடன்னு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பொரிஞ்சக்கப்புறமா இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதனால் இதை நல்லா வறுத்துட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா லேசாக மட்டும் வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வந்து சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை, அதனால் இது நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஆற வச்சுக்கலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு பம்கின் சீடு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த வெரைட்டியான சீடு வேணாலும் எடுத்துக்கிறலாம். பம்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, இதில் ஏதாவது ஒரு சீடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஆறினக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம வந்து மிக்ஸியை ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. வச்சோன்னா நம்ம சேர்த்துருக்க நட்ஸு சீட்ஸ்லலாம் இருந்து எண்ணெய் வெளிவர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது பவுடர் ஃபார்மில் இருக்காது, ரொம்ப கெட்டியான மாதிரி இருக்கும். அதனால் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. இது கூடவே 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து இது கூட 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இந்த அளவுக்கு தான் நம்மளால் அரைக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் அரைச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இது முழுமையாக ஆறினக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் மிக்ஸ் பவுடர் சூப்பராக தயாரிச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு இந்த பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு இப்போ வேணும்னா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். நல்லா சூடாக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
அவ்வளோதான். இதை நம்ம டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கலாம்.